ஹாய் ஃபீனிக்ஸ் பேர்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சுமார் 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு நம்மளுடைய நட்சத்திரமான சூரியன் உருவான போது சில காலங்கள் கழித்து இப்போ சூரியனை சுற்றி வந்துட்டு இருக்கிற பிளானட்ஸ் சூரிய குடும்பம் மொத்தமாக உருவாச்சு. நம்மளுடைய பூமி உட்பட பல பிளானட்ஸ் உண்டான காலகட்டத்தில் நம்மளுடைய கம்பெனியான நிலா எப்படி உருவாச்சு, எப்போ உருவாச்சு? சில ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பூமியுடைய கிராவிட்டி, புவியீர்ப்பு விசையின் காரணமாக ஸ்பேஸில் சுற்றிட்டு இருந்த ஒரு ஆப்ஜெக்ட் எர்த்தோட கிராவிட்டியால் இழுக்கப்பட்டு நம்ம பூமியை இப்போ ஆர்பிட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் இன்னும் சில ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பூமியை போல ஒரு பிளானட் பூமியில வந்து வேகமா மோதினதுனால பூமியிலிருந்து பிரிந்து சென்ற சில துகள்கள் தான் நிலாவா மாறி பூமியை இன்னைக்கு ஆர்பிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு. வாட் ரியலி ஹேப்பன்ட்? நிலா எப்படி உருவாச்சு, எப்போ உருவாச்சு? வெல்கம் டு ஃபீனிக்ஸ் யூனிவர்ஸ். திஸ் இஸ் ஃபார்மேஷன் ஆஃப் மூன். 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு உருவான சூரிய குடும்பம், இந்த சோலார் சிஸ்டம் இப்போ இருக்கிற போல ஒரு ஸ்ட்ரக்சராக இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. கண்ணா பின்னான்னு ஸ்பேஸில் சிதறி கிடந்த பாகங்கள் ஒன்றோடு ஒன்று மோதி சூரியனை சுற்றி ஒரு ரிங் ஃபார்மேஷன் ஆச்சு. அந்த ரிங்கில் இருக்கிற சின்ன சின்ன துகள்கள் முதற்கொண்டு பெரிய பிளானட் சைஸில் இருக்கிற துகள்கள் ஈர்ப்பு விசை, கிராவிட்டி காரணமாக மோதி உருவானது தான் இன்னைக்கு இருக்கிற கிரகங்கள், பிளானட்ஸ், ஆஸ்டிராய்ட்ஸ், மீட்டிராய்ட்ஸ் எல்லாமே. 1960 1970 வரைக்கும் நாசாவுடைய அப்போலோ மிஷன்ஸ்ல நீல் ஆம்ஸ்ட்ராங் உட்பட 12 ஆஸ்ட்ரோனட்ஸ், அமெரிக்காவை சேர்ந்த 12 விண்வெளி வீரர்கள் நிலாவில் கால் பதிச்சிருக்காங்க. நாசாவுடைய அப்போலோ மிஷன்ஸோட என்டையர் ஸ்டோரியை பாகம் 1 பாகம் 2 பிரித்து நம்ம சேனலில் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பாருங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த என்டையர் அப்போலோ மிஷன்ஸ்லேயே 12 ஆஸ்ட்ரோனட்ஸ் கிட்டத்தட்ட 382 கிலோகிராம் மண், கல், பாறை அப்படின்னு சாம்பிள்ஸை நிலாவுடைய மேற்பரப்பிலிருந்து பூமிக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த சாம்பிள்ஸை ஆராய்ச்சி பண்ற வரைக்கும் நிலா எப்படி உருவாச்சு அப்படின்றதுக்கு ரெண்டு கான்செப்ட் இருந்துச்சு. ஒன்னு, எர்த்தோட கிராவிட்டி ஸ்பேஸ்ல சுத்திட்டு இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை புல் பண்ணி தன்னுடைய ஆர்பிட்ல சுத்த வச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்றது. ரெண்டாவது, இந்த பூமி உருவான காலகட்டத்திலேயே பூமியை போல பூமிக்கு பக்கத்துல ஒரு ஆப்ஜெக்ட் உருவாகி இருக்கு, அதுக்கு பேர் தான் மூன் அப்படின்னு. பட் இந்த ரெண்டு கான்செப்டுமே ரியல் இல்லை அப்படின்னு நிலாவில் எடுத்துட்டு வந்த சாம்பிள்ஸ் ஆராய்ச்சி பண்ணும்போது தான் தெரியுது. ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டுக்கு மேல கடுமையா மோதினதனுடைய விளைவா இந்த நிலா உருவாகி இருக்கலாம். அண்ட் நிலாவில் இருக்கிற கல், அதனுடைய ராக்ல இருக்கிற வயசு என்னன்னு பார்த்தா, சூரிய குடும்பம் இந்த சோலார் சிஸ்டம் உருவானதுக்கு அப்புறம் ஒரு 6 கோடி வருடங்களுக்கு பிறகு இந்த நிலா உருவாகி இருக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. நிலாவில இருந்து எடுத்துட்டு வரப்பட்ட அந்த கல்லு, மண்ணு சாம்பிள்ஸ் ஆராய்ச்சி பண்ணதுல இருந்து ஒரு 5 விஷயம் நமக்கு தெளிவா தெரிஞ்சிச்சு. ஒன்னு, கெமிக்கல் காம்போசிஷன். பூமியுடைய மேற்பரப்பில் இருக்கிற பாறைகள்ல இருக்கிற அந்த கெமிக்கல், அதாவது ரசாயன தன்மை நிலாவில இருந்து எடுத்துட்டு வரப்பட்ட அந்த பாறையிலையும் இருந்துச்சு. ரெண்டாவது, மீட்டிராய்டு இம்பாக்ட்ஸ். விண்கற்கள் அடிக்கடி வந்து நிலாவுடைய மேற்பரப்புல சர்ஃபேஸ்ல மோதினதுனால நிலாவில் பல இடங்களில் கடுமையான இம்பாக்ட் ஆகியிருக்கு. மூணாவது, லாவா, எரிமலை குழம்பு நிலாவினுடைய பல இடங்களில் பரவி பாறைகளில் ஓடி தன்னுடைய பாதையை ஏற்படுத்தியிருக்கு. நாலாவது, நிலாவினுடைய பல இடங்களில் இருக்கிற மண் பல்வரைஸ்டு ராக்ஸால உருவாக்கப்பட்டுச்சு. பல்வரைஸ்டு ராக்ஸ் அப்படின்னா ரொம்ப பொடி பொடியா புழுதி போல இருக்கிற மண். அஞ்சாவது, ஓஷன் ஆஃப் மாக்மா. நிலா ஒரு தடவை தன்னுடைய லைஃப் டைம்ல இந்த ஓஷன் ஆஃப் மாக்மாவால கவர் பண்ணப்பட்டிருக்கு. அது என்ன ஓஷன் ஆஃப் மாக்மா? ஒவ்வொரு பிளானட் உருவாகும் போதும் அதனுடைய வெப்பநிலை 1500 கெல்வின், அந்த வெப்பநிலைக்கும் மேல இருக்கும். அப்ப அந்த வெப்பநிலையில பாறைகள் உருகி கிட்டத்தட்ட ஒரு 1000-2000 கிலோமீட்டர் தூரம் அந்த எரிமலை குழம்பு ஒரு கடல் போல காட்சியளிக்கும். இதுதான் ஓஷன் ஆஃப் மாக்மா. தன்னுடைய லைஃப் டைம்ல நிலாவில் 1000-2000 கிலோமீட்டர் தூரம் வெறும் எரிமலை குழம்பாவே இருந்திருக்கு. நாளடைவில் உருகி இறுகி அது பாறைகளா மாறி இருக்கு. சொல்ல போனா மூனோட சாம்பிளை கம்ப்ளீட்டா ஸ்டடி பண்ணதுக்கு அப்புறம் அது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, நிலா பூமியிலிருந்து பிரிந்து போன ஒரு பகுதி. பிகாஸ் மூனோட மேண்டில் இருக்கிற பசால்டிக் அப்படின்ற பாறைகளும் எர்த்தில் மேண்டில் இருக்கிற பசால்டிக் என்ற பாறைகளும் ஒன்று தான். இதெல்லாம் நம்ம படிக்கும்போது ஹைப்போதிசிஸ் தியரி ஒன்று இருக்கு. 450 கோடி வருடத்துக்கு முன்பு அந்த காலகட்டத்திலேயே தியா அப்படின்ற ஒரு பிளானட் பூமியோட வந்து வேகமாக மோதி பூமியில் இருந்த ஒரு பகுதி சிதறி போய் அந்த சிதறிய பாகம் தான் பூமியோட கிராவிட்டியால பூமியை ஆர்பிட் பண்ணிட்டு இருக்கு. அதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலா. இது சம காலகட்டத்தில் அறிவியலாளர்களால் பேசப்பட்ட ஒரு ஹைப்போதிசிஸ் தியரி. பட் இது உண்மைதானா அப்படின்னு நமக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். உண்மைதானா அப்படின்னு கேட்கும்போது இதை ப்ரூவ் பண்றதுக்கும் சில ஆதாரங்கள் இப்போ இருக்கு. இயர்லி சோலார் சிஸ்டம் இருந்த காலகட்டத்தில் இப்போ இருக்கிற செவ்வாய் கிரகம் அந்த சைஸ்ல இருக்கிற ஒரு பிளானட் தியா அப்படின்ற பிளானட் பூமியோட எர்த் அண்ட் கோர் கிரஸ்ட்ல வேகமா வந்து மோதுது. அப்படி மோதின அந்த தியா பிளானட் பூமியோட லோயர் மேண்டில் பகுதியில் 2 குமிழ் போல இன்னமும் புதஞ்சு கிடக்குது. அதுக்கு பேரு LLVPs அப்படின்னு சொல்லக்கூடிய லார்ஜ் லோ வெலாசிட்டி ப்ராவின்சஸ். இதை எப்படி டிஸ்கவர் பண்றாங்க அப்படின்னா பை சீஸ்மிக் டோமோகிராஃபி. சீஸ்மிக் டோமோகிராஃபினா பூமியோட சர்ஃபேஸ்க்கு கீழே சப் சர்ஃபேஸ்ல ஏற்படக்கூடிய
வரக்கூடிய நில அதிர்வுகளை வச்சு அந்த நிலம் எவ்வளவு கடுமையா இல்லை எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் சீஸ்மிக் டோமோகிராஃபி. ஓகே, லார்ஜ் லோ வெலாசிட்டி ப்ராவின்சஸ் பூமியோட அவுட்டர் கோர் பகுதியில் இந்த இடம் எங்க இருக்கு? ஆப்பிரிக்கா ரீஜனுக்கு கீழே இருக்கிற ஒரு இடம், பசிபிக் ரீஜனுக்கு கீழே இருக்கிற இன்னொரு இடம். இந்த ரெண்டு ரீஜன்ல தான் தியா பிளானட் இன்னைக்கும் புதஞ்சு கிடக்குது. இந்த ரெண்டு ரீஜனும் ஹாரிசான்டலா ஒரு ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் கோடி நீண்டு இருக்கு. வெர்டிகலா பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 கிலோமீட்டர் விரிஞ்சு இருக்கு. அதுவும் பசிபிக் ரீஜனுக்கு கீழே இருக்கிற லார்ஜ் லோ வெலாசிட்டி ப்ராவின்சஸ் கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டர் அளவுக்கு நீண்டு இருக்கான். அந்த தியா பிளானட்டோட ஒட்டுமொத்த பாகங்களுமே பூமியோட மோதி பூமியோட ஒரு பகுதியை உடைச்சி அதை நம்மளோட நிலாவா மாத்தி நம்ம பூமியோட கோர் பகுதியிலேயே எஸ்கேப் ஆக முடியாம தங்கிடுச்சு. இப்போ நம்ம ஸ்கிரீன்ல பாக்குறது தான் இந்த தியா பிளானட்டோட சிதைந்த பாகங்கள் நம்மளோட எர்த்தோட டீப் கோர்ல எப்படி சிதைந்து போய் ஒரு பொசிஷன்ல இருக்குது அப்படின்றது தான். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஆதாரமா இருந்தாலும் சயின்டிஸ்ட் இன்னைக்கு வரைக்கும் லார்ஜ் லோ வெலாசிட்டி ப்ராவின்சஸ் இந்த LLVP அப்படின்ற இடத்த இன்னும் மிஸ்ட்ரியா தான் பார்க்குறாங்க. ஸோ ஃபைனலி எப்படி நிலா உருவாச்சு? தியா வெர்சஸ் எர்த், இந்த ரெண்டு மிகப்பெரிய பிளானட்டும் ஒன்றோடு ஒன்று மோதிக்கும் போது பூமியோட சிதைந்த பாகங்கள் ஸ்பேஸில் ஒரு ஆஸ்டிராய்டு போல உடஞ்சு போகும்போது எர்த்தோட கிராவிட்டியிலிருந்து எஸ்கேப் ஆக முடியாம நமக்கு ஒரு சப் பிளானட், அதாவது நிலாவாகவே மாறிடுச்சு. வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? நிலா பூமியோட ஒரு பகுதியா இருக்குமா, இல்ல சோலார் சிஸ்டம்ல இருந்து எங்கிருந்தோ வந்த ஒரு ஆப்ஜெக்ட் பூமியோட கிராவிட்டியில சிக்கி பூமியை ஆர்பிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸை நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்க்கலாம். Until then, take care. Bye bye, Phoenix Birds.